வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற மக்களவையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக 49 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக மாநில தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ரயில் நிலையங்களில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ரயில்வே அமைச்சரை இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்புமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மக்களவையில் இன்று அமளியில் ஈடுபட்டு அவை விதிகளுக்கு மாறாக செயல்பட்டதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 49 உறுப்பினர்கள் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்து அவைத்தலைவர் உத்தரவிட்டார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒத்திவைப்புக்கு பின்பு ஒவ்வொரு முறை அவை கூடிய போதும் கடும் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீவைகுண்டம் வெள்ள நீரால் சூழப்பட்டு மற்ற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் போன்றவை 9 ஹெலிகாப்டர்கள் மூலம் 34,000 உணவுப் பொட்டலங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பால் பாக்கெட்டுகளை வழங்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 160 முகாம்களில் சுமார் 17,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் மின் விநியோகம் முழுவதுமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், தூத்துக்குடியில் 40%, திருநெல்வேலி மாவட்டத்தில் 18% பகுதிகளுக்கும் மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மழை வெள்ளம் முற்றிலுமாக வடிந்த பின் அனைத்து பகுதிகளுக்கும் மின் விநியோகம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மழை வெள்ளம் காரணமாக 10 பேர் உயிரிழந்ததாகவும் திரு சிவ்தாஸ் மீனா கூறினார். தென் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கனமழையால் ரயில் பயணம் மேற்கொள்ள முடியாமல் ஆங்காங்கே சிக்கியுள்ள பயணிகளை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து வலியுறுத்தினார். இதனையடுத்து இப்பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே அதிகாரிகளை தொலைபேசியில் அழைத்து அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ரயில்வே படையினர் இணைந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த பயணிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை ஹெலிகாப்டர் மூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளூர் என்ற இடத்திலிருந்து பேருந்துகள் மூலம் அந்த பயணிகள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் என்றும், பின்னர் அங்கிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் மத்திய அமைச்சரிடம் தெரிவித்ததாக இணையமைச்சர் திரு எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்புமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த 2 மாவட்டங்களிலும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், தாமிரபரணி ஆற்றிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி நகரங்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநில பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பணிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் பிற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சாலை மார்க்கமாக கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்கும்படி முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தென் தமிழகத்தில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 21,222 ஏக்கரில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய குழு விரைவில் தமிழகம் வந்து பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்யும் என்றும், அதன் அடிப்படையில் மத்திய அரசிடமிருந்து உரிய நிவாரணம் கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பேரிடர் மீட்புப் பணியில் 625 பணியாளர்களும் 230 பயிற்சி பணியாளர்களும் தென்காசி மாவட்டத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்களின் உயிரை காப்பாற்றுவது அரசின் தலையாய கடமையாக உள்ளது என்றும் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர் வழங்கினார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2ஆம் கட்டமாக கோவையில் இருந்து 75 பயணிகளும் சேலத்திலிருந்து 36 பயணிகளும் இன்று காசிக்கு புறப்பட்டனர். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நடைபெறுவதாக இதில் பங்கேற்றுள்ள பயணிகள் தெரிவித்தனர். சந்தோஷ், இது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். காசி தமிழ் சங்கமம் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை ரொம்ப உன்னதமாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் IIT மெட்ராஸ் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ். காசிக்கும் தமிழுக்கும் உண்டான விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். இருந்து வர்றாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம். ரொம்ப நாள் கனவு இது. வரவேற்பு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி போக போக இன்னும் பெட்டரா தான் இருக்குன்னு நாங்க ஃபீல் பண்றோம். இந்த வாய்ப்பு இந்த ஏஜ்ல கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். குமரி கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாநில அளவிலான கனவு ஆசிரியர் விருதுகளை அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மதிவேந்தன் ஆகியோர் இன்று வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய வழித்தடத்தில் 4 அரசு பேருந்துகளை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறு காவேரிப்பாக்கம் ஊராட்சியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மூலம் மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மின்சார சிக்கன வாரத்தையொட்டி சேலம் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெரிய காஞ்சிபுரம் பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவினை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 29 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்துள்ளது. கியூபர்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹரியானா குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. புனேயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்கவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் 17வது சீசனுக்கான வீரர்களின் ஏலம் இன்று துபாயில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மக்களவையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக 49 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக மாநில தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ரயில் நிலையங்களில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ரயில்வே அமைச்சரை இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்புமாறு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.